எல்லாருக்கும் வணக்கம். அல்டிமேட் ஃபிசிக்ஸ் சேனலில் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவாண்டம் எஃபெக்ட்னா என்ன, குவாண்டம் ஷிஃப்ட்டை எப்படி டிரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல குவாண்டம் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். குவாண்டம் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். ஜென்ரலாக குவாண்டம் மெக்கானிக்ஸில் நமக்கு தெரியும் என்னென்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபோட்டான்ஸ். It is made up of photons basically. They are just nothing but photons. Photons-ஆக இருக்கும்போது இதில் வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கும்போது லோவர் வேவ் லென்த்தில் வந்து காமா ரேஸில் ஆரம்பிச்சு நமக்கு ஹையஸ்ட் வேவ் லென்த் ரேடியோ வேவ்ஸ் வழி எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் தான். தேர் ஆல் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபோட்டான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் பேசிக்கலி. அவ்வளோதானே. அப்போ குவாண்டம் எஃபெக்டில் பர்டிகுலராக எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸும் காமா ரே ஃபோட்டான்ஸும் இன்வால்வ் ஆகிடுதுன்னா அது குவாண்டம் எஃபெக்டில் வரும். எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸும் காமா ரே ஃபோட்டான்ஸும் ஒரு மெட்டீரியலில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த மெட்டீரியலில் இருக்கிற ஆட்டம்ஸில் இருக்கிற லூஸ் எலக்ட்ரான்ஸ், அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்ஸோட அந்த ஃபோட்டான்ஸ் இன்ட்ராக்ட் ஆகும்போது அந்த ஃபோட்டானோட எனர்ஜியை கொஞ்சம் அந்த எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டு, அந்த எலக்ட்ரான்ஸ் ஒரிஜினலாக ரெஸ்ட்டில் இருக்கிறதா நினச்சோம்னா அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த கைனடிக் எனர்ஜி அக்வயர் பண்ணி அந்த ஃபோட்டான் எனர்ஜிலேருந்து வாங்குற எனர்ஜியை வச்சு அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபோட்டான்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகி அந்த எலக்ட்ரான்ஸில் பட்டதுனால ஸ்கேட்டர் ஆகி இன்னொரு டைரெக்ஷனில் அந்த ஃபோட்டான்ஸ் போகும். அப்படி போகும்போது ஏற்கனவே எனர்ஜி எலக்ட்ரான்ஸ்க்கு கொஞ்சம் கொடுத்ததுனால அந்த ஃபோட்டானோட எனர்ஜி குறையும். எனர்ஜி குறையுதுன்னா ஃப்ரீக்வன்சி குறையும். ஏன்னா நமக்கு தெரியும் குவாண்டம் மெக்கானிக்ஸில் எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் கனெக்டட் டைரெக்டாக. அப்போ வந்து எனர்ஜி ஃபோட்டானோட எனர்ஜி குறையிறதுனால ஃப்ரீக்வன்சியும் குறையும். அப்போ வேவ் லென்த் அதிகமாகும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஸ்கேட்டர் ஆகி போகிற ஃபோட்டானுக்கு ஒரிஜினல் இன்சிடென்ட் ஃபோட்டானை விட வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். அப்போ லாங்கர் வேவ் லென்த் ஃபோட்டான்ஸ் ஆர் எமர்ஜிங் அவுட். வெளியே வர ஃபோட்டான்ஸ்க்கு லாங்கர் வேவ் லென்த் இருக்கும். இதை தான் நம்ம வந்து குவாண்டம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குவாண்டம் எஃபெக்டில் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்சிடென்ட் வேவ் லென்த்துக்கும் ஸ்கேட்டர்டான வேவ் லென்த்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். அதாவது லாங்கர் வேவ் லென்த் ஸ்கேட்டர்ட் வேவ் லென்த் லேம்டா பிரைம், ஷார்ட்டர் வேவ் லென்த் இன்சிடென்ட் வேவ் லென்த் லேம்டா, ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை தான் நம்ம வந்து குவாண்டம் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம வந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ த டைட்டில் ஆஃப் த வீடியோ இஸ் குவாண்டம் எஃபெக்ட் அண்ட் த டெரிவேஷன் ஆஃப் குவாண்டம் ஷிஃப்ட். ஸோ நம்ம அந்த குவாண்டம் ஷிஃப்ட்டை வந்து டெரைவ் பண்ண போகிறோம். த குவாண்டம் ஷிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு h ஓவர் MEC. இங்கே ஹெச்சுக்கு டினாமினேட்டரில் MEC இருக்குது. ஹெச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட். MEC அப்படிங்கிற M சஃபிக்ஸ் E அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், C அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட், டைம்ஸ் 1 மைனஸ் காஸ் தீட்டா. காஸ் தீட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அது வந்து சின்ன டயக்ராம் போட்டிருக்கோம் இல்லையா, தீட்டான்றது தான் ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்டரிங். எந்த ஆங்கிளில் ஸ்கேட்டர் ஆகி போகுது, அதாவது இனிஷியல் டைரக்ஷன் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்கேட்டர் ஆகி போகும்போது ஃபோட்டான் வேறு ஒரு ஆங்கிளில் போக முடியாது. வெளியே பில்லியர்ட் பால்ஸ் விளையாடும்போது பால் ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஸ்கேட்டர் ஆகி அந்த ஸ்கேட்டரிங் ப்ராசஸ் டிப்பிக்கலி. இந்த ஸ்கேட்டரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராட் டேர்ம் ஃபிசிக்ஸில் இதுவும் ஒரு ஸ்கேட்டரிங் ப்ராசஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். பேசிக்கலி கொலிஷன் பிட்வீன் ஃபோட்டான் அண்ட் எலக்ட்ரான். ஃபோட்டான் லூசஸ் எனர்ஜி, ஃபோட்டானுக்கு எனர்ஜி குறைஞ்சி வெளியே வரும்போது வெளியே ஒரு ஃபோட்டான் வேறு கலரில் இருக்குதுன்னு சொல்லலாம். வேறு வேவ் லென்த்தில் இருக்குது, அதில் வேறு கலரில் இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே கலர்னால் நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா எக்ஸ்ரே ஃபோட்டான் ஸ்கேட்டர் ஆகுது. எக்ஸ்ரேஸ் ஆர் இன்விசிபிள், காமா ரேஸ் ஆர் இன்விசிபிள். இந்த எக்ஸ்ரே ஆர் காமா ரே இன்வால்வ் ஆகும்போது இந்த குவாண்டம் எஃபெக்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு சின்ன டயக்ராம் போட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போடுவோம். இங்கே வந்து இனிஷியல் ஃபோட்டான் வர ஃபோட்டானுக்கு என்ன எனர்ஜி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா E, மொமெண்டம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா P. இந்த எனர்ஜியும் மொமெண்டமும் கனெக்டட். ஏன்னா மாஸ்லெஸ் பார்ட்டிகல் இது. எனர்ஜியும் மொமெண்டம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்குவேஷன் இருக்குது. ஏன்னா P இஸ் ஈக்குவல் டு E ஓவர் C ஆர் E பை சின்னு சொல்லலாம். எனர்ஜி மட்டும் நம்ம ஃபோட்டானோட எனர்ஜிக்கு எக்ஸ்பிரஷன் குவாண்டம் மெக்கானிக்ஸில் E இஸ் ஈக்குவல் டு H நியூ இல்லையா. அப்போ வந்து மொமெண்டம்க்கு P இஸ் ஈக்குவல் டு E ஓவர் C இஸ் ஈக்குவல் டு H நியூ ஓவர் C அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் எழுதலாம். இங்கே வந்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஆகி போகிற ஃபோட்டானுக்கு வந்து E ப்ரைமு P ப்ரைம் அப்படின்னு இருக்கும், எனர்ஜியும் மொமெண்டமும். அப்போ எனர்ஜி வந்து E இஸ் ஈக்குவல் டு E ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு H நியூ ப்ரைம். நியூன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஃபோட்டான். ஸோ இங்கே வந்து ஸ்கேட்டர் ஆகி போகிற ஃபோட்டானுக்கு நியூ ப்ரைம்ன்ற ஃப்ரீக்வன்சி இருக்கும். அது வந்து நியூ அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக இருக்கும். வேவ் லென்த் அதிகமாக இருக்கும், ஆனால் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். P ப்ரைம் மொமெண்டம் ஆஃப் த ஸ்கேட்டர்ட் ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு H நியூ ப்ரைம் ஓவர் C. இங்கே எலக்ட்ரான் கிட்ட வாங்க. இனிஷியலாக எலக்ட்ரான் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. குவாண்டம் மெக்கானிக்ஸு நமக்கு
தெரியும் எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ரெஸ்ட்டில் இருக்க முடியாது. ஆனால் இந்த கேஸில் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். எலக்ட்ரான் அந்த ரெஸ்ட்டில் இருக்குன்னு அசியூம் பண்ணால் ரெஸ்ட் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். ரிலேட்டிவிட்டிலேருந்து நமக்கு என்ன தெரியும், ரெஸ்ட் எனர்ஜின்றது E = mc² ஈக்குவேஷன்லேருந்து வரும். எந்த பார்ட்டிகளுக்குமே மாஸ் இருந்தால் ரெஸ்ட் எனர்ஜி இருக்கும். எலக்ட்ரானுக்கு ஒரு மாஸ் இருக்குது, me அப்படிங்கிற ஒரு மாஸ் அப்படி சொல்கிறோம். அதுக்கு ரெஸ்ட் எனர்ஜி E = mec². இந்த ரெஸ்ட் எனர்ஜினால E0ன்னு எழுதுவோம். E0 = mec². அப்போ ஒரிஜினல் எலக்ட்ரானுக்கு ஒரு ரெஸ்ட் எனர்ஜி இருக்குது, ஃபோட்டானுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. ஆனால் எலக்ட்ரானுக்கு ஒரிஜினலாக வந்து மொமெண்டம் இல்லை. எலக்ட்ரான் இனிஷியலி அட் ரெஸ்ட்ன்றதுனால அதுக்கு மொமெண்டம் இல்லை. வெளியே வந்து ஸ்கேட்டர் ஆகி வர எலக்ட்ரானுக்கு வந்து E small e எலக்ட்ரான் எனர்ஜி இருந்தாலும் E small e, மொமெண்டம் வந்து P e அப்படின்னு எழுதலாம். இதுதான் ஸ்கேட்டரிங் ப்ராசஸ். ஆங்கிள்ஸ் ஆர் தேர், 2 different angles we have to take into account. One on the scattering angle of the photon, the other one is scattering angle of the electron. Photon scattering angle தீட்டான்னு எடுத்துக்கிட்டு எலக்ட்ரான் ஸ்கேட்டரிங் ஆங்கிள் இங்கே வந்து நம்ம phi அப்படின்னு எடுத்துருக்கோம். இதை வச்சு தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். நம்ம ஃபைனல் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா டெரைவ் பண்ணோம்னா கான்டென்ட் ஷிஃப்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா λ' - λ, அது டிஃபரன்ஸ் இன் வேவ்லென்த் பிட்வீன் த ஸ்கேட்டர்ட் அண்ட் இன்சிடென்ட் ஃபோட்டான்ஸ். ஸ்கேட்டர்ட் ஃபோட்டானுக்கு லாங்கர் வேவ்லென்த் இருக்குன்றதுனால அது λ' மைனஸ் இன்சிடென்ட் ஃபோட்டானுக்கு கம்மியான வேவ்லென்த், அது λ is equal to h/mec times 1 - cos theta. Theta is the angle of scattering of the photon. Incident photon oda scattering angle da inga theta. Cos theta is the term that we get in the derivation of the quantum shift. இப்போ வந்து ஃபிசிக்ஸில் வந்து நம்ம வந்து லைட் மேட்டர் இன்ட்ராக்ஷன் கீழே வருது இல்லையா? இது ஒரு கொல்யூஷன் ப்ராசஸ் தான், ஸ்கேட்டரிங்னு சொல்லுவோம். அதனால தான் குவாண்டம் எஃபெக்ட் ஆர் குவாண்டம் ஸ்கேட்டரிங் அப்படின்னு 2 பேர் வருது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் என்னன்றதை. முதல்ல வந்து இது வந்து ஒரு லைட் அண்ட் மேட்டர் இன்ட்ராக்ஷன்றது தெரிஞ்சிட்டோடனே நமக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஞாபகத்தில் வரும். அங்கேயும் தான் லைட்டும் மேட்டர் இன்வால்வ் ஆகுது. அங்கே என்ன ஆகுதுன்னா மெட்டல் சர்ஃபேஸில் லைட்டு பட்டவுடனே சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் வெளியே வருது. அங்கே ஜென்ரலாக மெட்டல்ஸில் நிறைய எலக்ட்ரான்ஸ் ஏற்கனவே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். அதனால் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்மியான எனர்ஜி தான் தேவைங்க. அதனால் வந்து இங்கே எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸும் காமாரே ஃபோட்டான்ஸும் இன்வால்வ் ஆகும் குவாண்டம் எஃபெக்டில். ஆனால் அங்கே வந்து நமக்கு வந்து விசிபிள் ஃபோட்டான்ஸும் யூவி ஃபோட்டான்ஸும் இருந்தால் போதும். இதை விட கம்மியான எனர்ஜி இருக்கிற ஃபோட்டான்ஸ் தான் அவங்க ரெண்டுமே, யூவி அல்ட்ரா வயலட் ஃபோட்டான்ஸும் விசிபிள் ஃபோட்டான்ஸும். நமக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் மெட்டல் சர்ஃபேஸில் அந்த ஃபோட்டான்ஸ் வந்து பட்ட உடனே சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக தான் இருக்கும். மெட்டல்லாம் ஃபெர்மி ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லுவோம் குவாண்டம் மெக்கானிக்ஸில். நம்ம அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வெளியே வந்துடும். உடனே ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமான எனர்ஜி இருக்கிற ஃபோட்டான்ஸ்லாம் பட்ட உடனே அந்த எனர்ஜியை போதும் அதுக்கு எலக்ட்ரான்ஸை டிஸ்லாஜ் பண்ணுறதுக்கு. மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ்லாம் வெளியே வந்துடும். வெளியே வந்த உடனே நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜி கெயின் ஆகி எலக்ட்ரான்ஸ்லாம் மூவ் ஆகும். அதுலேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபோட்டோ எலக்ட்ரிக் ப்ராசஸ். அப்போ வந்து அதில் இன்வால்வ் இருக்கிற ஃபோட்டான்ஸோட எனர்ஜி டிஃப்ரென்ஸ்ன்றது தெரியுது. அதில் இன்வால்வ் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கு கூட எனர்ஜி டிஃப்ரெண்ட். ஏன்னா இங்கே வந்து லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான்ஸ் தான் சொல்கிறாங்க, இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஆனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும் நம்ம. அங்கேயும் லைட் மேட்டர் இன்ட்ராக்ஷன் ஆர் லைட் எலக்ட்ரான் இன்ட்ராக்ஷன், இங்கேயும் அப்படி தான். ஆனால் இந்த 2 ப்ராசஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னா பேர் ப்ரொடக்ஷன் அண்ட் பேர் அனிஹிலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் இருக்குது. அது என்ன, ஒரு புதுசாக ஒரு எலக்ட்ரான் பாசிட்ரான் பேர் கிரியேட் ஆகும் ஃபோட்டான் எனர்ஜியிலேருந்து. அதுக்கப்புறம் அது அனிஹிலேட் ஆகி மறுபடியும் ஃபோட்டான் ஆகிடும், அது வேறு. பட் ஜென்ரலாக இந்த பேர் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது பார்ட்டிக்கல் ஆன்டி பார்ட்டிக்கல், பார்ட்டிக்கல்னால் இங்கே எது எலக்ட்ரான், ஆன்டி பார்ட்டிக்கல் எது பாசிட்ரான். இந்த பார்ட்டிக்கல் ஆன்டி பார்ட்டிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுற சிருஷ்டி நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபோட்டான் தேவை. அந்த ஃபோட்டானுக்கு ஒரு சர்டன் மினிமம் எனர்ஜிஸ் இருக்கணும். அந்த எனர்ஜின்றது ஹையர் எனர்ஜி. அது வந்து ஜென்ரலாக பேர் ப்ரொடக்ஷன் அனிஹிலேஷன் நடக்கிறதுக்கு நார்மல் காமாரே ஃபோட்டான்ஸ் விட கொஞ்சம் ஹையர் எனர்ஜி காமாரே ஃபோட்டான்ஸ் மட்டும் இருந்தால் தான் அது முடியும். அங்கே வந்து நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டமும் இன்வால்வ் ஆகிருக்கும் அந்த ப்ராசஸில். ஏன்னா அந்த எனர்ஜி எடுத்துக்கிறதுக்கு ரீகாயில் ஆகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஹெவியர் மாஸ் பார்ட்டிகல் தேவை. அது வந்து த நியூக்ளியர் ஆட்டம், அதாவது நியூக்ளியஸோட இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு எலக்ட்ரான், in the sense that a strongly bound electron is involved there. Pair production or annihilation நடக்கிறதுக்கு. ஸோ அங்கேயும் energies of the electrons involved are different அப்படிங்கிறது புரியுது. Energies of the incident photon are also higher than even these incident photons. இங்கே வந்து gamma ray or X-ray is okay, but there you need higher energy gamma rays or gamma ray photons அப்படிங்கிறது புரியுது. ஸோ லைட் மேட்டர் இன்ட்ராக்ஷன் போது அட்லீஸ்ட் இந்த 3 ப்ராசஸ் நமக்கு ஞாபகத்தில் வரும். அதில் வந்து குவாண்டம்
எஃபெக்ட் ஆர் கான்டென்ட் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது ஒன்று. அது இல்லாமல் நமக்கு வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஆஸ் வெல் அஸ் தி பேர் ப்ரொடக்ஷன் பர்டிகுலர்லி இஸ் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராட் டேர்ம் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸில் வந்து ஸ்கேட்டரிங்னோடனே நம்ம வந்து மேக்ரோஸ்கோபிக் ஃபிசிக்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் இடிச்சு இப்படி போகும்போது கொல்யூஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுலேயும் வந்து ஸ்கேட்டர் ஆகி போகிறதுனால வேறு வேறு ஆங்கிள்ஸில் ஸ்கேட்டரிங் தான் சொல்லுவாங்க. மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக ஒரு பார்ட்டிக்கலும் ஒரு ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டம் இருந்தால் கூட அது கூட ஸ்கேட்டரிங் தான். பார்ட்டிக்கல் வரும் அப்படி அந்த ஃபீல்டில் இன்ட்ராக்டாக பொட்டென்ஷியல்லையே ஸ்கேட்டர் ஆகி போயிடும். அதுவும் ஸ்கேட்டரிங் தான் சொல்லுவோம் ஃபிசிக்ஸில். ஆனால் நம்ம இங்கே வந்து அந்த எல்லா ஸ்கேட்டரிங்கை பற்றியும் பார்க்க முடியாது. ஒன்லி லைட் ஸ்கேட்டரிங் மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு தெரியும் நிறைய ப்ராசஸ் இருக்குது ஃபிசிக்ஸில். டிண்டால் எஃபெக்டில் ஆரம்பிச்சு ராமன் எஃபெக்டில் ஆரம்பிச்சு ரேலே ஸ்கேட்டரிங், தென் மியே ஸ்கேட்டரிங், எம்ஐஇ மியே ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குது. இதில் வந்து சிலதெல்லாம் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், சிலதெல்லாம் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்னென்னா இன்சிடென்ட் ஃபோட்டான் அப்படின்ற போது அதோட எனர்ஜி மாறாது, அது எனர்ஜியை லூஸ் பண்ணாது, அது ஜென்ரலாக எலாஸ்டிக்னு சொல்லுவோம். ஆனால் கான்டென்ட் ஸ்கேட்டரிங்கும் ராமன் ஸ்கேட்டரிங்கும் அந்த மாதிரி இருக்குது. அது ரெண்டுமே வந்து எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் ஃபோட்டான் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். ஸோ இட் இஸ் கால்டு ஆர் சேஞ்சிங் அட்லீஸ்ட் இல்லையா. அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் நம்ம வந்து இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கில் கொண்டு வருவோம். பர்டிகுலராக கான்டனும் ராமன் ஸ்கேட்டரிங்கும் அந்த கேட்டகரியில் இருக்கணும். ஸோ எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் கூட இருக்குது ஃபிசிக்ஸில். இப்போ வந்து கான்டென்ட் ஸ்கேட்டரிங் சொல்கிறதுக்கான ரீசன்லாம் என்னென்னன்றது தான் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து we can go ahead and derive the component shift by the end of this video. இந்த வீடியோ எண்டில் வந்து நம்ம கடைசியாக டெரைவ் பண்ண போகிற எக்ஸ்பிரஷனுக்கு நான் எழுதியிருக்கேன். காம்பனன்ட் ஷிஃப்ட்டை டெரைவ் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, H/MEC மட்டும் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம வந்து காம்பனன்ட் வேவ்லென்த் ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் அஸ் த காம்பனன்ட் வேவ்லென்த் ஆஃப் தி எலக்ட்ரான். அப்படின்னா என்னங்கிறத கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். இந்த காம்பனன்ட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா லைட் வந்து எலக்ட்ரானோட இன்ட்ராக்ட் பண்ணுது. வர லைட்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த் இருக்கும், வெளியே வர லைட்டுக்கு வேறு ஃப்ரீக்வன்சி வேறு வேவ்லென்த் இருக்கும். இதை கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஒரு வேவ் வருது, மேட்டரோட இன்ட்ராக்ட் ஆகுது, எலக்ட்ரானோட இன்ட்ராக்ட் ஆகுது. எலக்ட்ரான் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல். அப்போது வேவ்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த் இருக்கும் இல்லையா, அதே ஃப்ரீக்வன்சியில் இந்த எலக்ட்ரான் வைப்ரேட் ஆகும், ஆசிலேட் ஆகும். அப்புறம் அது ரீரேடியேட் பண்ணும். இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ன்றனால இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை ரீரேடியேட் பண்ணும். ஃப்ரீ ஆக்சலரேட்டட் சார்ஜ் பார்ட்டிகல் மாதிரி இது பிஹேவ் பண்ணுறதுனால இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை ரீஎமிட் பண்ணும் இல்லையா. அந்த ரீஎமிட் ஆகிற ரேடியேஷனுக்கு வந்து சேம் ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த்தாக இருக்கணும். இன்டென்சிட்டி குறையலாம், ஆனால் சேம் ஃப்ரீக்வன்சியை வேவ்லென்த்தாக இருக்கணும். அப்போ இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த் மாறுது இல்லையா ஃபோட்டானுக்கு, ஸ்கேட்டர்ட் ஆகி வர ஃபோட்டானுக்கு. அப்போ இந்த வேவுக்கு வந்து நம்ம வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டானை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதாவது இந்த வேவ் இந்த மாதிரி வெளியே வரது வேவுக்கு லாங்கர் வேவ்லென்த் இருக்குன்றதையே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால தான் நமக்கு வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸை யூஸ் பண்ணி ஃபோட்டான் கான்செப்டை யூஸ் பண்ணால் தான் இந்த குவாண்டம் எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் குவாண்டம் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ஐடியா ஆஃப் ஃபோட்டான்ஸ், அதாவது லைட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ் இது. குவாண்டம் தியரிக்கு ஒரு பெரிய ஃபண்டமெண்டல் ப்ரூஃப் இது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு அப்புறமா இந்த ஃபோட்டான் நேச்சர் ஆஃப் லைட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த குவாண்டம் எஃபெக்ட் அப்படிங்கிறது. இங்கே இப்போ அன்ஸ்கேட்டர்னு எழுதியிருக்காது. என்ன இப்போ இந்த வேவ் வந்து இன்ட்ராக்ட் ஆகும்போது ஆட்டமில் சில எலக்ட்ரான்லாம் டைட்லி பவுண்ட் எலக்ட்ரானோட இன்ட்ராக்ட் ஆகல வேவ். அந்த எலக்ட்ரானெல்லாம் வந்து இந்த ஃபோட்டானோட இன்ட்ராக்ட் ஆகி ஸ்கேட்டர் பண்ண முடியாது இந்த எலக்ட்ரானால். ஏன்னா இந்த ஃபோட்டான் எனர்ஜிங்கிறது வந்து கம்மியாகும். அந்த எலக்ட்ரானை வந்து ஸ்கேட்டர் பண்ணி அது வெளியே வர முடியாது. அப்போ அன்ஸ்கேட்டர்டு ரேடியேஷனும் இதில் வரும் வெளியே. அந்த அன்ஸ்கேட்டர்டு ரேடியேஷனை தான் நம்ம லோவர் எனர்ஜி லிமிட் அப்படிங்குவோம். ஏன் லோவர் எனர்ஜி லிமிட்னா அந்த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் இஸ் லோவர் தேன் த ரெக்வயர்ட் எனர்ஜி கம்பேர்ட் டு த எனர்ஜி வித் விச் த எலக்ட்ரான் இஸ் பவுண்ட் டு த ஆட்டம். நியூக்ளியஸ்க்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகிருக்கோ அதை விட இந்த எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கனால இந்த லோ எனர்ஜி லிமிட்னு சொல்லுவோம். இந்த லோ எனர்ஜி லிமிட்லாம் வந்து அந்த எலக்ட்ரான் டிஸ்லாஜ் பண்ண முடியாது அந்த ஃபோட்டானால், ஸ்கேட்டர் ஆகாததுனால அந்த ஃபோட்டான். அதனால் ஸ்கேட்டர் ஆகாமல் வெளியே வர ஃபோட்டானுக்கு அன்ஸ்கேட்டர்டு வேவ்னுவோம். அந்த அன்ஸ்கேட்டர்டு ரேடியேஷனை தான் நம்ம வந்து தாம்சன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். அது லோவர் எனர்ஜி லிமிட் ஆஃப் த கான்டென்ட் ஸ்கேட்டரிங். அது கிளாசிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த ஸ்கேட்டர்டு வேவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கிளாசிக்கலி நாட் பாசிபிள். அதனால தான் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி வேவாக பார்க்காம இது ஃபோட்டானாக பார்த்து ஃபோட்டானோட எனர்ஜியில் எப்படி சேஞ்ச் இருக்குன்றதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஷிஃப்ட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படின்றதுனால தான்
இதை வந்து நம்ம வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் கான்செப்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் the fundamental proof for the existence of photon, that light is made up of photons அப்படின்றத புரியுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்ம இதை வந்து குவாண்டம் எஃபெக்டை பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம இப்போ வந்து குவாண்டம் ஷிஃப்டை டெரைவ் பண்ணுறதுக்கு let us proceed to derive that. ஓகே, இப்போ நம்ம குவாண்டம் எஃபெக்டோட டெரிவேஷன் கொள்ள போகலாம். நான் அதே ஸ்கேட்டரிங் டயக்ராம், குவாண்டம் ஸ்கேட்டரிங் டயக்ராம், ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இங்கே வந்து சைடில் சின்னதாக வரைஞ்சிருக்கேன். இது வந்து இன்சிடென்ட் ஃபோட்டான். இன்சிடென்ட் ஃபோட்டானுக்கு வந்து எனர்ஜி இ, மொமெண்டம் பி. எலக்ட்ரானில் வந்து அது வந்து ஸ்கேட்டர் ஆகி ஸ்கேட்டர்டு ஃபோட்டானுக்கு வந்து லாங்கர் வேவ் லென்த் இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் இன் வேவ் லென்த் தான் நம்ம ஷிஃப்ட்னு சொல்லுவோம். அந்த குவாண்டம் ஷிஃப்ட்டை தான் நம்ம வந்து டெரைவ் பண்ண போகிறோம். அந்த ஸ்கேட்டர்டு ஃபோட்டானுக்கு வந்து எனர்ஜி இ பிரைம், momentum p prime, angle of scattering theta, அதாவது initial direction horizontal direction. அந்த horizontal directionோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கேட்டர் ஆகி போகிற மேலே போகிற ஃபோட்டானுக்கு angle theta. நம்மளோட ஃபைனல் ரிலேஷன்ஷிப், அதாவது குவாண்டம் ஷிஃப்ட் lambda prime minus lambda is equal to h over MEC, அதாவது நியூமரேட்டரில் h பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்கும், கீழே டினாமினேட்டரில் MEC இருக்கும், மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் மல்டிப்ளைட் பை வெலாசிட்டி ஆஃப் லைட். த ஹோல் திங் மல்டிப்ளைட் பை 1 மைனஸ் காஸ் தீட்டா வரும் பார்த்தீங்களா, அந்த தீட்டா. கீழே ஃபை அப்படிங்கிறது தான் ஆங்கிள். அது என்ன ஆங்கிள்? எலக்ட்ரான் இந்த பக்கம் ஸ்கேட்டர் ஆகிடும். ஒரு பால் இன்னொரு பாலில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது, கொல்யூஷன் ஆகும்போது ரெண்டு இப்படி பிரிஞ்சு போகிற மாதிரி, மேலே ஃபோட்டான் கீழே வந்து எலக்ட்ரான் ஸ்கேட்டர் ஆகி போகும். அந்த ஆங்கிள் ஃபை. எலக்ட்ரானுக்கு வந்து ஸ்கேட்டர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து இ சஃபிக்ஸ் இ, மொமெண்டம் பி சஃபிக்ஸ் இ. இப்போ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம டெரைவ் பண்ணணும். டெரிவேஷனுக்கான தேவையான ஈக்குவேஷன்ஸ் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொன்னோம். ஏன் அப்படின்னா இது ஒரு கொல்யூஷன் ப்ராப்ளம். கொல்யூஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து எனர்ஜியும் மொமெண்டமும் கன்சர்வ் ஆயிருக்கும் சிஸ்டத்துக்கு. குவாண்டம் ஸ்கேட்டரிங் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் தான். அதாவது இனிஷியல் ஃபோட்டானோட எனர்ஜி சேஞ்ச் ஆச்சுனாலே, அந்த மாதிரி இனிஷியல் பார்ட்டிகளோட எனர்ஜி சேஞ்ச் ஆகி ஸ்டேட் சேஞ்ச் ஆகி எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி ஸ்டேட் எல்லாம் சேஞ்ச் ஆகிருந்ததுனாலே அதை நம்ம வந்து இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் தான் சொல்லணும். ஸோ இது இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் தான். ஆனால் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ஆஸ் எ ஹோல், சிஸ்டம்னா இங்கே என்னென்ன, போத் photon as well as the electron together is the system. So the total energy of the system is conserved. அப்போ total energy of the system conserve ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து law of conservation of energy and momentum யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு எடுக்க போகிறேன். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. Energy before collision, is equal to energy, total energy after collision. Right? This is first. Energy before collision, என்னென்ன எனர்ஜி இருக்கு நமக்கு இங்க? ஃபர்ஸ்ட் ஃபோட்டானோட எனர்ஜி E, அதை எழுதும். எலக்ட்ரானுக்கு எனர்ஜி இருக்கா இனிஷியலா? எலக்ட்ரான் வந்து நம்ம இனிஷியலா இந்த ப்ராப்ளத்துல அட் ரெஸ்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். அப்படிதான் அசியூம் பண்ணிக்கணும். ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நமக்கு என்ன தெரியும்னா, எலக்ட்ரான் மாதிரியான மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ், ஃபண்டமெண்டல் ஆப்ஜெக்ட்ஸ்
they cannot be at absolute rest. ரெஸ்ட்ல இருக்க முடியாது. ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து பொசிஷன் எக்ஸாக்டா லொக்கேட் பண்ண முடியாது அப்படின்றது நமக்கு தெரியப்படுத்தும். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் uncertainty in position and uncertainty in momentum must be minimum equal to reduced Planck's constant h over 2. இதுதான் ஸ்ட்ரிக்டா சொல்லணும் uncertainty principle. அப்போ என்ன நமக்கு அதுலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் மட்டும் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரான் இங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்மளால பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால அது ரெஸ்ட்ல இருக்குன்றது சொல்ல முடியாது. அது வந்து கான்ஸ்டன்ட் மோஷனில் இருக்கும், வைப்ரேஷனில் இருக்கும் எலக்ட்ரான். ஈவன் அட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர், 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும் குவாண்டம் மெக்கானிக்ஸில். அதனால வந்து எலக்ட்ரான் அப்சல்யூட் ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்காது. பட் இந்த ப்ராப்ளத்துக்கு அதை அசியூம் பண்ணிக்கிட்டா கூட நமக்கு ஸ்டில் ரிசல்ட் வந்து கரெக்டாக வரும். அதாவது குவாண்டம் ஷிஃப்ட் நம்மளால கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால we can assume that electron is initially at rest அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு, ஆனால் நமக்கு ஐன்ஸ்டைன்ஸ் ரிலேட்டிவிட்டி அப்படி ரிலேட்டிவிட்டிலேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ரெஸ்ட் மாஸ் எனர்ஜிங்கிறது இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு. அப்போ MEC² அப்படின்னு ஒரு ரெஸ்ட் எனர்ஜின்ற ஒன்று இருக்கும். ஸோ அந்த டேர்ம் இங்கே வரும். ஃபோட்டானோட எனர்ஜியோட சேர்த்து எலக்ட்ரானுக்கு MEC² அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கு. இது வந்து பிஃபோர் கொலிஷன். கொலைட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டானுக்கு வந்து E பிரைம் அப்படின்னு எனர்ஜி மாறுது, எலக்ட்ரானுக்கு EE அப்படிங்கிற எனர்ஜி இருக்கும். ஸோ டோட்டல் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன் E பிரைம் பிளஸ் EE. நம்ம வந்து E பிரைம் இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். நம்பர்லாம் கொடுத்தோம்னா நமக்கு கடைசியில் வந்து டெரைவ் பண்ணும்போது கன்வீனியன்ஸாக இருக்கும். அதனால வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குன்றதுனால நான் ஃபர்ஸ்ட் நம்பரை 1ன்னு கொடுத்துப்பீங்க. இப்போ EE நமக்கு ஒரு பக்கம் எலக்ட்ரானோட எனர்ஜி தேவை அப்படின்னு வச்சுட்டோம்னா E இஸ் ஈக்குவல் டு E மைனஸ் E பிரைம் பிளஸ் MEC². இந்த ரெண்டு டேர்ம் லெஃப்ட்லேயே தான் இருக்குது. இந்த E பிரைம் லெஃப்ட்டுக்கு வந்ததுன்னா மைனஸ் ஆகும். E ஒரு பக்கம் ரைட்ல இருக்காது, அது லெஃப்ட் எழுதிட்டு இந்த என்டையர் டேர்ம் ரைட்ல எழுதிட்டோம்னா ஈஸியாக கன்வீனியன்ட்டாக இது மாதிரி எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி முடிஞ்சு போச்சு. இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இதே மாதிரி ஈக்குவேஷன் எழுதணும். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஆனால் மொமெண்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி. எனர்ஜி ஸ்கேலார் அப்படிங்கிறதுனால நமக்கு ஸ்கேலார் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். மொமெண்டம் வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வெக்டார் ஈக்குவேஷன் எழுதணும். வெக்டார் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, ஃபோட்டானுக்கு இனிஷியல் மொமெண்டம் P, ஆஃப்டர் கொலிஷன் டைரக்ஷன் மாறுது ஃபோட்டானுக்கு, எலக்ட்ரானுக்கும் புது டைரக்ஷன் வருது. முதல்ல இந்த பக்கம் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கு, இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு ஈக்குவேஷன் எழுதும் இந்த ப்ராப்ளத்தில். அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸில் மொமெண்டம் வந்து வெக்டார்னால ரெண்டு காம்பனன்ட்ஸாக பிரிச்சாத எக்ஸ் டைரக்ஷனில் மொமெண்டம் இஸ் கன்சர்வ், ஒய் டைரக்ஷன்லையும் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்னு சொல்லி ரெண்டு ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் எழுதும்போது நமக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் பிளேன் அப்படின்றது ஒரு பிளேன் வச்சுக்கலாம். எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் ரெண்டு டைரக்ஷன் சேர்ந்து ஒரு பிளேன். நமக்கு வந்து ரெண்டு பாடி தான், ரெண்டு டூ ஆப்ஜெக்ட்ஸ் தான் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு இல்லையா, ஒரு ஃபோட்டான் ஒரு எலக்ட்ரான். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஜெட் டைரக்ஷனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இதே டூ பாடி ப்ராப்ளம் இது. அதனால இதே த்ரீ பாடி ப்ராப்ளமாக இருந்ததுன்னா மூணு ஆப்ஜெக்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும் போது நம்ம மூணாவது டைமென்ஷனையும் கன்சிடர் பண்ணி ஆகணும். இது ரெண்டே ஆப்ஜெக்ட்ஸ் தான், அதனால 2 டைமென்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணால் போதும். அதனால எக்ஸ் அண்ட் ஒய்யை மட்டும் எடுத்துக்கிட்டு மொமெண்ட்டை நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். நான் முதல்ல எக்ஸ் டைரக்ஷனுக்கு இங்கே வந்து மொமெண்டம் எழுத போகிறேன். ஈக்குவேஷன் எக்ஸ் டைரக்ஷனில் வாட் இஸ் த மொமெண்டம்? இனிஷியலி P இருக்கு இல்லையா, அது வந்து ஃபோட்டானோட மொமெண்டம். எக்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்காது, ஏன்னா வருது ஃபோட்டான் இப்படி தான் வருது. இட்ஸ் கமிங் இந்த ஹரிசான்டல் டைரக்ஷன் விச் வி அஸ்யூம் டு பி தி எக்ஸ் டைரக்ஷன். எக்ஸ் டைரக்ஷன் நம்ம அதை அஸ்யூம் பண்ணிட்டோம்னா இனிஷியலாக எலக்ட்ரானுக்கு வந்து மொமெண்டம் இல்லை. ஸோ இது ஒன்லி ஃபோட்டான் மொமெண்டம் தான். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு before collision is equal to after collision. After collision
எக்ஸ் டைரக்ஷன்ல இதுக்கு என்ன மொமெண்டம் இருக்கும்? பி பிரைம் அப்படிங்கிறது வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அதுக்கு எக்ஸ் காம்பனன்ட் எடுத்தோம்னா இங்க தீட்டா இருக்கிறதுனால இந்த டைரக்ஷன்ல நம்ம காம்பனன்ட் எடுக்கிறோம் ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல. அது என்ன காம்பனன்ட்டா இருக்கும்? அது பி பிரைம் காஸ் தீட்டாவா இருக்கும். ஸோ பி பிரைம் காஸ் தீட்டா. அதே எக்ஸ் டைரக்ஷன்ல இன்னொரு மொமெண்டம் வந்துடும் இதுக்கு எலக்ட்ரான் இல்லையா ஆஃப்டர் கொலிஷன். அது வந்து பிஇ cos phi. அதே ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல phi ஆங்கிள் இருக்கு. அப்ப இந்த காம்பனன்ட்டை பிரிக்கும் போது நமக்கு வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல sin காம்பனன்ட்ஸ் cos காம்பனன்ட்ஸ் வரும் ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல. வெர்டிகல் டைரக்ஷன்ல sin காம்பனன்ட்ஸ் வரும். இது ஹரிசாண்டல் டைரக்ஷன்னா x டைரக்ஷன்றதால அங்க வந்து நமக்கு வந்து பிளஸ் p cos phi. இது x டைரக்ஷன் moment expression. Similarly y direction க்கு எழுதலாம். y direction initially y directionல no momentum for photon, no momentum for electron also. p is equal to 0. இங்க electron move ஆகலன்னா p is equal to 0. அப்போ வந்து initially 0 on the left side before collision. After collision this is going in this direction vector எழுதி ரெண்டு காம்பனண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல ஒரு காம்பனன்ட் எழுதிட்டோம், வெர்டிகல் டைரக்ஷன்ல ஒரு காம்பனன்ட் எழுதணும். அது p பிரைம் sin தீட்டா. ஆங்கிள் இங்க தீட்டா பைன மேல மேல ஆங்கிள் தீட்டான்றதால sin தீட்டா. அதே மாதிரி இங்கே எழுதும்போது மைனஸ் ஏன்னா நெகட்டிவ் y டைரக்ஷன்ல எழுதுறோம் காம்பனன்ட். இப்ப மைனஸ் PE sin angle இங்க phi. அப்ப நமக்கு வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கீங்க மொமெண்டத்துக்கு மட்டும். எனர்ஜி ஸ்கேலார்ன்றனால ஒரே ஒரு ஈக்குவேஷன், மொமெண்டம் வெக்டார் அப்படிங்கறனால ரெண்டு ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஈக்குவேஷன் 3, ஈக்குவேஷன் 4. இப்ப நம்ம என்ன பண்றோம்? மூணு ஈக்குவேஷன் இருக்கு. ஆனா நமக்கு வந்து அன்னோன்ஸ் என்னென்ன இருக்குது ஈக்குவேஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 அன்னோன்ஸ் இருக்கு. என்னென்ன 4 அன்னோன்ஸ் இருக்கு? நமக்கு வந்து தீட்டா தெரியாது ஆங்கிள், phi தெரியாது, எனர்ஜி E தெரியாது, எனர்ஜி E பிரைம் தெரியாது, எனர்ஜி EE தெரியாது. Initial energy of the photon E is known. Initial momentum of the photon is known. Initial energy is E is equal to h nu. Initial momentum of the photon is P is equal to E over C. Massless particle க்கு வந்து momentum equation வந்து E over C. Energy divided by speed of light is momentum. So நமக்கு எல்லாம் தெரியும். இந்த நாலும் தெரியாது நமக்கு. சார் P prime அதே மாதிரி வந்து PE ரெண்டும் கூட தெரியாது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரெண்டுமே வந்து இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியும்ன்றதுனால அது ரெண்டும் நமக்கு இந்த E prime EE அந்த ரெண்டும் தெரிஞ்சாலே அது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து தனியா இண்டிபெண்டன்ட் அன்னோனா நம்ம எடுத்துக்க முடியாது. அது இண்டிபெண்டன்ட் அன்னோன் கிடையாது. அது வந்து டிபெண்டன்ட் ஆன் E prime அண்ட் EE. எது P primeம் PE. அப்ப 4 இண்டிபெண்டன்ட் அன்னோன் தான் இருக்கு. 6 இண்டிபெண்டன்ட் அன்னோன் சொல்லக்கூடாது, 4 தான் இருக்கு. P prime PE is dependent on E prime and EE. இப்ப 4 இண்டிபெண்டன்ட் அன்னோன் இருக்கு, ஆனா 3 ஈக்குவேஷன் தான் இருக்கு. நம்ம 4 simultaneous equation algebraல நமக்கு தெரியும் number of equations must be equal to the number of unknowns for the equation to be solved. Minimum நமக்கு வந்து number of equations should be equal to the number of unknowns. இங்க வந்து less number of equations, அதாவது 3 equation தான் இருக்கு, 4 unknown இருக்கிறதுனால இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஐதர் எலக்ட்ரான் இன்ஃபர்மேஷன் விட்டுட்டு ஃபோட்டான் இன்ஃபர்மேஷன் வந்து டெரைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இல்லைன்னா ஃபோட்டான் இன்ஃபர்மேஷனை விட்டுட்டு எலக்ட்ரான் இன்ஃபர்மேஷனை டெரைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நமக்கு வந்து முதல்ல இருந்து ஃபோட்டானோட ஸ்டேட்டை பற்றி நம்ம வந்து எலக்ட்ரானோட ஸ்டேட்டை பற்றி நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்க முடியாது இந்த ப்ராப்ளத்தில். ஃபோட்டான் தான் வேவ்லென்த் சேஞ்ச் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தேவையான விஷயம் எதுன்னா ஃபோட்டானோட எனர்ஜி, ஃபோட்டானோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் எப்படி மாறுதுன்றதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தில் முயற்சி பண்ணுறதுனால ஐடியலி
நம்ம வந்து எலக்ட்ரானோட எனர்ஜியையும் எலக்ட்ரானோட ஆங்கிளையும் எலிமினேட் பண்ணிட்டு ஈக்குவேஷனில் ஃபோட்டானோட எனர்ஜியும் ஃபோட்டானோட ஆங்கிளையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஃபோட்டானோட ஆங்கிள் இங்கே தீட்டா, ஃபோட்டானோட எனர்ஜி என்ன இ பிரைம், அதாவது ஆஃப்டர் கொலிஷன் ஆர் ஆஃப்டர் ஸ்கேட்டரிங் இ பிரைம் அதோட எனர்ஜி. அந்த ரெண்டு பேராமீட்டரையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எலக்ட்ரானோட ஆங்கிள் ஃபை அண்ட் எலக்ட்ரானோட எனர்ஜி இ எலிமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுதான் இந்த ஈக்குவேஷனில் ஸ்ட்ராட்டஜி. இந்த டெரிவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுதான். அதை நம்ம பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் இப்போ அப்படின்னா, நம்ம வந்து இங்கே வந்து ஏற்கனவே வந்து 4 ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். ஆனால் 1 and 2 ஆர் சேம் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அது வந்து மாற்றி எழுதியிருக்கோம் அவ்வளோதானே தவிர அது வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேர்ம்ஸ் பண்ணியிருக்கோம். 1 and 2 சேம் தான். 3 and 4 ஆர் செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ டோட்டலி 3 ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து ரிலேட்டிவிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் எழுதணும் நம்ம. எது ஃபோட்டானோட கொலிஷனால எலக்ட்ரானுக்கு எவ்வளோ ஸ்பீடு ஆகும், கொலிஷனுக்கு அப்புறமா அது எவ்வளோ வேகமாக போகுன்றது நமக்கு தெரியாது. அது வந்து ஸ்லோவாகவும் இருக்கலாம், ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கலாம். ரொம்ப ஸ்பீடாக இருந்தால் ரிலேட்டிவிட்டி யூஸ் பண்ணணும், ஸ்லோவாக இருந்தால் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கிளாசிக்கல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கைனடிக் எனர்ஜிக்கு ½ mv² யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் நம்ம ஸ்பீடாக இருந்தால் அது வந்து அப்புறம் வேலிட் ஆகாது. வேலிடாக இருக்கிறது ஒரே ஒரு ஈக்குவேஷன் எதுனா ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன் தான். ஸ்லோவாக இருந்தாலும் அது ஒர்க் ஆகும், ஸ்பீடாக இருந்தாலும் ஒர்க் ஆகுன்றதுனால ரிலேட்டிவிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் எழுதணும். அப்போ எலக்ட்ரானோட எனர்ஜி இங்கே எனக்கு இந்த பக்கம் எழுத போகிறேன். இந்த இ டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் இந்த இ டேர்முக்கு ரிலேட்டிவிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா, டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான்ஸ் கைனடிக் எனர்ஜி, that is p squared c squared plus electrons rest mass energy squared, that is me squared c power 4, right? The total energy of a relativistic particle is expression. In the expression நம்ம வந்து equation 5 அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த 5 வந்து நம்ம வந்து சப்போஸ் ஸ்கொயர் பண்ணி எழுதும் வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் சைட் ஸ்கொயர் பண்ணா இ சஃபிக்ஸ் இ ஸ்கொயர்ட் ஆகும், இ ஸ்கொயர்ட் ஆகும். ரைட் சைட் ஸ்கொயர் ரூட்டை ஸ்கொயர் பண்றோம்னா உள்ள கட்டாமலும் அப்படியே வரும். அப்படி எழுதினோம்னா இங்க எழுதுறேன்னா ஏ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பி இ ஸ்கொயர்ட் c squared plus me squared c power 4 அப்படின்னு எழுதிட்டோம்னா அது வந்து நம்ம வந்து இந்த ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். equation 6 வச்சுக்கலாம். அப்படி equation 6 அதை வச்சுட்டோம்னா அந்த equation 6ல e ஸ்கொயருக்கு பதிலா இதை ஸ்கொயர் பண்ணிட்டு equation 2 ஸ்கொயர் பண்ணிட்டா e ஸ்கொயர் வரும். அந்த டேர்ம்ஸ்லாம் அதில் போடலாம். அதே மாதிரி இங்கே வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரான் ஆங்கிள் ஃபோட்டான் ஆங்கிளை பிரிச்சுட்டோம்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு, அதாவது 3யும் 4யும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். பேசிக்கலி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பி ஸ்கொயர் ஒரு பக்கம் வந்துடும். ஏன்னா அது வந்து எலக்ட்ரானோட மொமெண்டம் எலக்ட்ரானோட ஆங்கிள் ரெண்டு சேர்ந்த டேர்ம்ஸ். அது அந்த ரெண்டு டேர்மில் பி ஸ்கொயர் மட்டும் தனியாக வந்துருச்சுன்னா அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஹோல் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு தேவையான கான்ஸ்டன்ட் ஷிஃப்ட்டை டெரைவ் பண்ணலாம். நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை மட்டும் தனியாக எழுத போகிறேங்க. இது ரெண்டுத்தையும் எப்படி மாற்றி எழுதலான்றதை இங்கே மேலேயும் இங்கே கேப் எழுதிடுவோம். எழுதிட்டோம்னா நம்ம அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து 3 ஈக்குவேஷனை வந்து பி பிரைம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு பி காஸ் தீட்டாவை ஒரு பக்கம் வச்சுப்போம். அப்போ எப்படி எழுதலாம்ல, பி காஸ் 5 இந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் திஸ் இஸ் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருவது பி பிரைம் காஸ் தீட்டா. அதை வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் 7 வச்சுப்போம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போறேன். அதுல என்னன்னா பி சைன் தீட்டா ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா பாசிட்டிவ் ஆயிடாது. பி சைன்
சாரி sin phi இல்லையா, p sin phi ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஆயிடும் is equal to p prime sin theta. இது வந்து equation 8 அப்படின்னு வச்சுட்டோம்னா, இப்போ 7யும் 8யும் நம்ம வந்து ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நமக்கு தேவையான ஈக்குவேஷன்லாம் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற ஈக்குவேஷன்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு தேவையான ஈக்குவேஷனை வச்சுட்டு நம்ம வந்து ஃபர்தராக டெரிவேஷனை கண்டினியூ பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான ஈக்குவேஷனை மட்டும் தான் வச்சுருக்கோம், மற்ற எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ தேவையான ஈக்குவேஷனில் வந்து இந்த இ ஸ்கொயர் பண்ணி எழுத போகிறீங்க. செகண்ட் ஈக்குவேஷன் 2 நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டோம்னா இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் இ பிரைம் அப்படிங்கிறத ஒரு டேர்மாக வச்சுட்டோம்னா, இது ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது இது வந்து ஏவா இருக்கும். அப்போ வந்து இது ஏ ஸ்கொயர், இது வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல, இது வந்து பி ஸ்கொயர்னா இன்னொரு டேர்ம் இது. ஸோ எம்இ சி பவர் 4 எம்இ ஸ்கொயர்டு சி பவர் 4 பிளஸ் 2ab இருக்கும். 2a வந்து e மைனஸ் e பிரைம், இது வந்து b me c ஸ்கொயர். ஸோ ஹோல் டேர்ம் ஸ்கொயர் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ஸ்கொயர், ரைட் சைடு a plus b whole square, so a square plus b square plus 2ab. Let us say that is equation 9. அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் இல்லையா. இது ரெண்டுத்தையும் 7 and 8 ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 add 7 and 8 the resulting equations. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும்னா p ஸ்கொயர் cos ஸ்கொயர் 5, இதை ஸ்கொயர் பண்ணா p ஸ்கொயர் sin ஸ்கொயர் 5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது cos ஸ்கொயர் 5 plus sin ஸ்கொயர் 5 is 1, p squared on one side, so I'm going to write p squared, left sideல p squared இருக்கும். அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணி எழுதும்போது a minus b whole square, so a squared is a squared plus b squared is b prime squared cos squared theta minus 2a b முடிஞ்சு 7 ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கும். அதே மாதிரி 8 ஸ்கொயர் பண்ணி எழுதணும்னா p ஸ்கொயர், இது 1 ஆயிடுச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து ஒன்லி p ஸ்கொயர் தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஆட் பண்ணும்போது sin ஸ்கொயர் 5 cos ஸ்கொயர் 5 becomes 1, p ஸ்கொயர் இஸ் தேர் ஆல்ரெடி. இதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும் இப்போ, ஏன்னா இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டோம். இதை மட்டும் எழுதினா ஒரு எக்ஸ்ட்ரா தான் வரும், அவ்வளோதான். அது என்னன்னா p prime ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா இருக்கணும், இங்கே பண்ணும்போது sin ஸ்கொயர் தீட்டா வரும். இப்போ அதே மாதிரி இந்த cos ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா ரெண்டு டேர்ம்ஸும் ஆட் ஆகும்போது மறுபடியும் ஒரு 1 ஒரு ரைட் சைட்லையும் p prime ஸ்கொயர் மட்டும் தான் நமக்கு மீறும். ஸோ மிச்சம் இருக்கிறது ஒரு p prime ஸ்கொயர் மட்டும்தான், அந்த ரெண்டு டேர்மும் கலந்து இதாயிடும். ஓகேவா? ஸோ திஸ் ஈக்குவேஷன் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் நேமிங் ஒரு பேர் கொடுக்கணும் அப்படிங்கிறார், ஒரு 10. இப்போ இந்த p இந்த ஈக்குவேஷன் இதை வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டோம் இங்கே 6ஐயும். ஸோ 6ஐயும் 10ஐயும் கொண்டு போய் நம்ம வந்து ஓகே, இப்போ வந்து ஈக்குவேஷன் 6ல வந்து நமக்கு e ஸ்கொயர் டேர்ம் இருக்கு, p ஸ்கொயர் டேர்ம் இருக்கு இல்லையா. ஈக்குவேஷன் 6ல வந்து இந்த 10ஐயும் இந்த 9ஐயும் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிடியூட் 9 and 10 இன் ஈக்குவேஷன் 6. அது ஒரே சிம்பிள் ஸ்டெப்ல எழுதிடுறாங்க. e ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம வந்து அப்படியே இந்த டேர்ம் எடுத்துக்கலாம், ஏதோ 9 எடுத்துக்கலாம். ஸோ e minus e prime whole square plus 2e minus e prime me c square plus me square c power 4 on left side e square பதிலா எழுதிருக்கேன். ரைட் சைடு p square இருக்கு, அதுக்கு பதிலா எழுதணும். ஸோ
p squared plus p prime squared minus 2p prime cos theta whole thing multiplied by this c squared plus me squared this term c power 4. இப்போ மத்தெல்லாம் தேவையில்லை நமக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் போதும். I am going to delete all this erase all. So expand this term a minus b whole squared again. So a square plus b square minus 2 a b plus 2e minus e prime me c squared plus me c power 4. But already in the me c power 4 right side or me c power cancel me square c power 4, so we don't have to write this term again. So in the term எழுதிட்டோம். இப்போ right side இருக்கிறது இது மட்டும் தான். expand பண்ணோம்னா p squared c squared is equal to p squared c squared plus p prime squared c squared minus 2p prime cos theta c squared. அவ்வளவுதானே? So here e squared இருக்கு. E squared is p squared c squared from this equation. So we can say this is cancelling out. இது கூட cancel ஆயிடும். அதே மாதிரி e prime squared இருந்ததுன்னா b prime is equal to e prime over c அப்படின்னு எழுதலாம். அதனால e prime squared is nothing but p prime squared c squared. So we are left with only இது. இவ்வளவுதான் இருக்கு. இப்போ வந்து divide this whole thing by let us say minus 2. இதை minus 2 divide பண்ணா நமக்கு என்ன வருங்க? e prime. இங்க வந்து பிளஸ் இருக்கிறதால minus 2 divide பண்ணும்போது இங்க ஒரு மைனஸ் வந்துடும். minus e prime me c squared is equal to right side வந்து minus 2 போச்சுன்னா p prime cos theta c squared. Right? Again in the p prime, p is e by c. p prime is e prime by c. So right side மட்டும் பாத்தீங்கன்னா e prime by c, so it becomes by c squared cos theta c squared. So right side left side same retype ஆகுது. right side மட்டும் இது ரெண்டு கேன்சல் ஆகும். c squared c squared. இப்போ இது லெஃப்ட் சைடுல இருக்கு இல்லையா, அது e. இப்போ இதை வந்து ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா இந்த இ அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் இது அப்படியே ரைட் சைடு லெஃப்ட் சைடு வரும். ஸோ இ பிரைம் காஸ் தீட்டா லெஃப்ட் சைடு இது வருது. இப்போ வந்து இது வந்து வேணா ரைட் சைடு கொண்டு போய்க்கலாம் இல்லையா, மைனஸ் கொடுக்கலாம். இது ரைட் சைடு கொண்டு போனோம்னா இ மைனஸ் இ பிரைம் எம்இ சி ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ மேலே இருக்கிறதுலாம் அழிச்சுக்கணும், நமக்கு இது மட்டும் தான் தேவையுமே, மற்ற எல்லாம் தேவை. ஓகே, ஸோ இந்த கடைசி ஈக்குவேஷன்லேருந்து இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் ஈஸியாக. இ பிரைம் வெளியே எடுத்துக்கிட்டோம்னா 1 மைனஸ் காஸ் தீட்டா வரும் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு இ மைனஸ் இ பிரைம் எம்இ சி ஸ்கொயர் வரும். இப்போ டிவைட் பை இ பிரைம் on both sides. அப்ப left side வந்து only 1 minus cos theta இருக்கும். right side e by e prime பண்ணும்போது 1 by e prime வரும். e prime by e prime பண்ணும்போது 1 by e வரும். ஓகே, so 1 minus cos theta is equal to, இது வந்து e prime by h nu prime எழுதலாம். So 1 over h
nu prime minus இதை வந்து h nu னு எழுதலாம். So 1 over h nu me c squared. Okay. இப்போ வந்து I am going to multiply the whole thing left and right hand side by a factor of h m e c. இதை பண்ணும்போது left side என்ன வரும்? h m e c times 1 minus cos theta is equal to இங்க h பண்ணும்போது உள்ள வந்துரும். அந்த h வந்ததுன்னா இந்த h இந்த h கேன்சல் ஆயிடும். டிவைட் mbc பண்ணும்போது இந்த me அந்த me ஓட கேன்சல் ஆகும். c ல ஒரு c கட் ஆயிடும். அப்போ ஒரு c தான் இருக்கும்ல. அந்த c உள்ள எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம ரைட் சைடுல எப்படி எழுதலாம்? c over nu prime minus c over nu. h ஏற்கனவே கேன்சல் ஆயிடும். இந்த h கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது MEC இங்க கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு c உள்ள இருக்கும். அந்த c உள்ள எடுத்துட்டோம்னா c over nu prime minus c over nu. வந்துச்சா? இப்போ வந்து speed of light c is equal to nu lambda, frequency times wavelength. Similarly, speed of light c is also equal to nu prime lambda prime. So எந்த ஒரு வேவ்க்கும் speed remains constant. It is going to be a product of wavelength and frequency. Wavelength frequency multiply பண்ணா வரதான் நம்ம வந்து speed of a wave. அப்போ வந்து இங்க வந்து c over nu ன்னு வச்சுக்கோங்களேன். lambda prime எழுதலாம். அதை c over nu prime இருந்தா lambda எழுதலாம். lambda prime lambda. ஸோ இங்க வந்து ரைட் சைடு வந்து lambda prime minus lambda வரும். லெஃப்ட் சைடு வந்து நமக்கு தேவையான டேர்ம் h over MEC 1 minus cos theta. So this is the final expression that gives Compton shift நமக்கு கிடைக்கும். இந்த எக்ஸ்பிரஷன் இருந்தால் நமக்கு வந்து Compton shift கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் இப்போ வந்து எரேஸ் பண்ணிட்டு அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் மட்டும் வச்சுக்கலாம். The expression for Compton shift is lambda prime minus lambda is equal to h over MEC 1 minus cos theta. இதுதான் வந்து Compton shift அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எலக்ட்ரானால ஒரு ஃபோட்டான் ஸ்கேட்டர் ஆகும்போது அதோட வேவ்லென்த் எவ்வளவு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத சொல்றது தான் Compton shift. ஒரிஜினலா அதோட வேவ்லென்த் லாம்டாவா இருந்தா ஸ்கேட்டர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு வேவ்லென்த் வந்து லாம்டா பிரைம் ஆகும். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தான் Compton shift. ரைட் சைடு இருக்கிற டேர்ம் பாருங்க. ரைட் சைடு பாத்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்ங்கிற விஷயம் லாம்டா பிரைம் மைனஸ் லாம்டா அப்படிங்கிற இந்த ஷிஃப்ட் லாம்டா மேல டிபெண்ட் ஆகல. ஸோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லாம்டா. லாம்டா பிரைம் மேலேயும் டிபெண்ட் ஆகல. ஸோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் லாம்டா பிரைம் ஆல்சோ. ஒரு கான்ஸ்டன்ட் மேல டிபெண்ட் ஆயிருக்கு. அது இல்லாம ஒரு 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்கு இல்லையா, அந்த டேர்ம் மேல டிபெண்ட் ஆயிருக்கு. அப்ப ஒரு கிராஃப் மாதிரி வரைஞ்சோம்னா லாம்டா பிரைம் மைனஸ் லாம்டா இஸ் டிபெண்டன்ட் ஆன் 1 மைனஸ் காஸ் தீட்டா. இதை பிளாட் பண்ணீங்கன்னா 1 மைனஸ் காஸ் தீட்டாவை அப்படி வரும். அதாவது என்ன அர்த்தம்? இது காஸ் தீட்டா 0வா இருக்கும்போது இது 1 ஆகும். தீட்டா 0வா இருக்கும்போது காஸ் தீட்டா 1. 1 மைனஸ் 1 0. அப்ப ரைட் சைடு 0 ஆயிட்டுனா ஷிஃப்ட் 0. அப்ப when theta is 0, Compton shift is also 0. No shift. Unscattered light. அதாவது எக்ஸ்ரே எலக்ட்ரான் மேல பட்டு வெளியே அப்படியே வந்துடும் unscattered. அதுவும் நடக்கும் Compton ஸ்கேட்டரிங்ல. ஆனா அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை தாம்சன் ஸ்கேட்டரிங் சொல்லுவோம். லோ எனர்ஜி லிமிட்ல அதை தாம்சன் ஸ்கேட்டரிங் சொல்லுவோம். அதுவும் நடக்குதாங்க. அது அன்ஸ்கேட்டர்ட் ரேவா வெளியில வரும் Compton ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அப்படிதான் வரும். அதுக்கப்புறம் தீட்டா வந்து நம்ம வந்து லேட்டஸ்டே 90 ஆக்கிருக்கோம்னு வச்சுக்கோங்க. காஸ் 90 is 0. அப்போ வந்து நம்ம ஷிஃப்ட் வந்து h over MEC இருக்கும். ஏன்னா இது 1 minus 0 is 1. இது வந்து
lambda prime minus lambda is equal to h over MEC when theta is 90. அப்ப shift வந்து equal to இந்த term தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா lambda suffix c, Compton wavelength of electron. Compton wavelength of electron. Electron Compton wavelength தான் இந்த term. அப்ப shift is equal to electron Compton wavelength when theta is equal to 90 degree. 90 degree theta இருக்கும்போது நமக்கு வந்து அது வரும். அதுக்கு பிறகு இப்போ வந்து theta 180 degree வச்சுக்கலாம். அப்போ வந்து cos theta என்ன ஆகும்? -1 ஆகும். 1 minus minus 1 2 ஆகும். அப்போ whole term 2 ஆச்சுன்னா என்ன ஆகுது? Compton shift 2h MEC. இப்போ நீங்க வந்து அது மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் ஷிஃப்ட் அப்போ எவ்வளோ இருக்கும் எலக்ட்ரானுக்கு? இதா கால்ட்ரன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஷிஃப்ட் இவ்வளோ தான் வரும். அப்போ நம்ம வேல்யூவா என்னன்னு பார்க்கலாம். Planck's constant 6.63 × 10⁻34 ஜூல் செகண்ட் போட்டுட்டு ME எலக்ட்ரான் மாஸ் 9.11 × 10⁻31 கிலோகிராம் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு C வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த H over MEC இருக்கு இல்லையா, அதாவது lambda prime minus lambda இல்லையா, காம்ப்டன் வேவ்லென்த் அது எவ்வளோ வருதுன்னா 2.43 பிகோமீட்டர், அதாவது 10⁻−12 மீட்டர். ரொம்ப கம்மி, ரொம்ப சின்ன வேல்யூ. இப்போ காம்ப்டன் வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான்றது ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ, பிகோமீட்டர்ல இருக்கு. ஆங்ஸ்ட்ராமை விட ஒரு 100 மடங்கு சின்னது, நானோமீட்டரை விட 1000 மடங்கு சின்னது. அப்போ வந்து 2 டைம்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் ஷிஃப்ட் எவ்வளோ வரும்? 4.86 வச்சுக்கலாமா? 4.86 பிகோமீட்டர் தான் வரும். இப்போ அதிகபட்சமாகவே காம்ப்டன் எஃபெக்ட்ல நம்ம ஒப்சர்வ் பண்ணக்கூடிய ஷிஃப்ட் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா வராது. இப்போ காம்ப்டன் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம வந்து ஷிஃப்ட்டை கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ கம்மியான ஷிஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா? 4.86 பிகோமீட்டர் தான் இருக்கும். 5 பிகோமீட்டர் கூட இல்லை, ரொம்ப சின்ன வேல்யூன்றதுனால லோ வேவ் லென்த் வேவுக்கு மட்டும்தான் இந்த காம்ப்டன் ஷிஃப்ட்டை அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ லோ வேவ் லென்த் வேவ்னா என்ன இருக்கும்? நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ் தான் ரொம்ப லோ வேவ் லென்த். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அல்ட்ரா வயலட் இருக்கும், விசிபிள் இருக்கும், இன்ஃப்ராரெட் இருக்கும், மைக்ரோவேவ் இருக்கும், ரேடியோ வேவ்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஹையர் வேவ் லென்த். அப்போ லோ வேவ் லென்த் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து காம்ப்டன் எஃபெக்ட் நடக்கும். இப்போ விசிபிள் லைட்டையோ அல்ட்ரா வயலட் லைட்லாம் வச்சு காம்ப்டன் எஃபெக்ட் பண்ணலாம், காம்ப்டன் ஸ்கேட்டரிங் நடக்குமான்னா நடக்காது. நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஷிஃப்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அது நெக்லிஜிபிள் ஷிஃப்ட் தான் இருக்கும். இப்போ ஷிஃப்டே ஆகணும்னு நினச்சிக்கணும். அப்போ காம்ப்டன் ஸ்கேட்டரிங் நடக்கலாம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் காம்ப்டன் எஃபெக்ட் எதோட நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸ்ரேஸோடையும் காமா ரேஸ், எக்ஸ்ரேஸை விட சின்ன வேவ்ல இருக்கிற காமா ரேஸோட மட்டும்தான் நடக்கும். அப்போ தான் இந்த ஷிஃப்ட் வந்து காம்ப்டன் ஷிஃப்ட்ன்றது நம்மளால மெஷர் பண்ணவே முடியும், டிடெக்ட் பண்ணவே முடியும். ஏன்னா காம்ப்டன் வேவ்லென்த் ஆஃப் தி எலக்ட்ரான் அவ்வளோ ஸ்மால் வேல்யூ அப்படிங்கிறதுனால தான் இது. ஓகேவா? ஸோ இதான் டெரிவேஷன் வந்து கன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. காம்ப்டனோட ஒரிஜினல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எப்படி அவர் இதை பண்ணார், அவரோட ஒரிஜினல் ரிசல்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக காம்ப்டனோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணார், ரிசல்ட்லாம் என்ன வந்ததுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்த டயக்ராமில் போட்டிருக்கேன். இங்கே வந்து பேசிக்கலி ஒரு எக்ஸ்ரே டியூப் வேணும் நமக்கு. ஏன்னா எக்ஸ்ரே தான் ஸ்கேட்டர் பண்ண போகிறோம். ஸ்கேட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேட்டரர் வேணும். அதாவது நம்ம எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா, அது எந்த ஆப்ஜெக்டில் இருக்குன்றது முக்கியம், அதுதான் ஸ்கேட்டரர். அது வந்து கார்பன் பிளாக், ஒரு பிளாக் ஆஃப் கார்பன், கிராஃபைட் தெரியும் நமக்கு, இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கார்பன் இல்லையா, நம்ம பென்சில் லைட்டெல்லாம் வந்து கிராஃபைட் தான். ஸோ கார்பன் பிளாக், அந்த மாதிரி ஒரு பிளாக் ஆஃப் கிராஃபைட் யூஸ் பண்ணார் அவர், ஆர்தர் காம்ப்டன் அப்படின்றவர். எக்ஸ்ரே டியூப்ல நமக்கு வந்து மாலிப்டினம் சோர்ஸ், மாலிப்டினம் சோர்ஸ் தான் எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸ்ரே ப்ரொடக்ஷனை பற்றி ஒரு தனியாக வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் இந்த சேனலில், அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாலிப்டினம் சோர்ஸில் வந்து கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேல K ஆல்ஃபா லைன் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த் இருக்கு, அதை தான் அவர் யூஸ் பண்ணார். ஆனால் அவர் வெளியில் வரும்போது எல்லா வேவ்லென்த்தும் வரும், கண்டினியூஸ் எக்ஸ்ரே வரும், கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே வரும், எல்லா வேவ்லென்த்தும் வரும். அதை வந்து இந்த ஸ்கேட்டரில் முதல்ல ஸ்கேட்டர் பண்ணிட்டார் அவர். ஒரு வேவ்லென்த் மட்டும் ஸ்கேட்டர் பண்ண முயற்சி பண்ணல, எல்லா வேவ்லென்த்தையும் ஸ்கேட்டர் பண்ணிட்டு ஒரு காலிமேட்டர்னு ஒன்று, காலிமேட்டர் வந்து ஊசி மாதிரி அந்த பீமை வந்து ஒரு மெலிசான பீமா ஆக்கிறதுக்காக
இந்த காலிமேட்டர் யூஸ் பண்ணுவார். காலிமேட்டர் யூஸ் பண்ணி அதுலேருந்து அந்த பீமை வெளியே எடுத்து டைஃப்ராக்ஷன் நடக்கணும். கிறிஸ்டலில் போய் அதை டைஃப்ராக்ட் பண்ணி எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் நடந்து அது வந்துன்னா அந்த வேவ் லென்த்தை டிடெக்ட் பண்ணலாம். டைஃப்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு கிறிஸ்டல் வேணும் இல்லையா, அது வந்து கால்சைட் கிறிஸ்டல் அப்படிங்கிற கிறிஸ்டல் யூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேன் வந்து ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த், அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட வேவ் லென்த்தை டைஃப்ராக்ட் பண்ணும். அது எந்த ரூலை ஃபாலோ பண்ணி டைஃப்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது வந்து பிராக்ஸ் டைஃப்ராக்ஷன் லா அப்படின்னு ஒன்று இருக்கு. 2d sin theta is equal to n lambda. அப்போ ஒரு லேம்டா வேணும்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து டைஃப்ராக்ட் பண்ணுவோம். அது ஒரு பர்டிகுலர் டி, அதாவது ஒரு பிளேனுக்கும் இன்னொரு பிளேனுக்கும் நடுவில் இந்த கிறிஸ்டல்ல ஒரு பர்டிகுலர் பிளேனுக்கும் இன்னொரு பிளேனுக்கும் நடுவில் இருக்கிற கேப் தான் டின்னு சொல்லுவோம். இன்டர்பிளேன் ஆஃப் ஸ்பேசிங் அப்படின்னு. அந்த இன்டர்பிளேன் ஆஃப் ஸ்பேசிங் டிக்கு ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி ஆஃப் பிளேன்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் தான் டைஃப்ராக்ட் ஆகும். அதுதான் பிராக் கண்டிஷன். அந்த பிராக் கண்டிஷன் யூஸ் பண்ணி அவர் வந்து எடுத்துக்கிட்ட தீட்டாவுக்கு தகுந்தபடி ஒரு டியை செலக்ட் பண்ணியதில் அந்த கிறிஸ்டலை ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வச்சு அதை லேசாக ஓரியன்ட் பண்ணிங்கன்னா லைட்டாக இங்கே ஒரு சில வேவ் லென்த்தில் மட்டும் டிடெக்ட் பண்ண முடியும். அவர் எடுத்துக்கிட்ட நீங்கள் வந்து ஏறக்குறைய 3 ஆங்ஸ்ட்ராம் மாலிகுலமில் ஒரு கே ஆல்ஃபா லைனுக்கு அப்ராக்சிமேட்லி வேவ் லென்த், அந்த 3 ஆங்ஸ்ட்ராம் வேவ் லென்த்தை எடுத்துக்கிட்டு அவர் வந்து டைஃப்ராக்ட் பண்ணி அந்த 3 ரேஞ்சிலேயே 3லேருந்து கொஞ்சம் லெஃப்டில் கொஞ்சம் ரைட்டில் ஸ்கேன் பண்ணி அவர் இங்கே வந்து இந்த பிளாட் போட்டிருக்காரு. இந்த கர்வ்லாம் அப்படி தான் வரும். முதல்ல வந்து பிளாக் எடுத்துட்டாருன்னா நேரம் வரும் இல்லையா, அன்டைஃப்ராக்டட். பிளாக்கை வச்ச அப்புறம் கூட கொஞ்சம் லெஃப்டில் ரைட்டில் போனீங்கன்னா அன்டைஃப்ராக்டட் வரும். ஸ்ட்ரைட்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைஃப்ராக்ட் ஆகாது, நேரம் வந்துடும். ஸ்கேட்டர் ஆகாத வர லேயர்லாம் வரும், அன்ஸ்கேட்டர்ட். கொஞ்சம் சைடில் போய் ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஸ்கேட்டர் ஆகி வரும். அப்போ ஸ்கேட்டர் ஆகி வரும்போது அதுக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்குன்னு மெஷர் பண்ணி அதை பிளாட் பண்ணிங்கன்னா இது அன்ஸ்கேட்டர்ட் பீக்ஸ். லெஃப்ட் சைடு இருக்க பீக்லாம், ரைட் சைடு இருக்கிறதுலாம் ஸ்கேட்டர்ட். ஒரிஜினலாக இங்கே வந்து ஆங்கிள் 0 ஆங்கிளில், அதாவது ஆங்கிள் இங்கேருந்து வர ஆங்கிள் தான் நம்ம வந்து டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, தீட்டா. அது வந்து 0, தீட்டா 0 இருக்கும்போது அன்ஸ்கேட்டர்ட். தீட்டா வந்து 45, தீட்டா 90, தீட்டா 135. இந்த 4 டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுத்துக்கிட்டவர் இந்த 4 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேயும் எவ்வளோ ஷிஃப்ட் இருக்கு வேவ் லென்த்லன்னு பார்த்தார். அன்ஸ்கேட்டர்டுக்கும் ஸ்கேட்டர்டுக்கும் லேம்டா பிரைம் இங்கே வந்து மெஷர் பண்ணுறது லேம்டா பிரைமாக இருக்கும் ரைட் சைடில், லெஃப்ட் சைடு கொஞ்சம் முன்னாடி வந்து லேம்டாவாக இருக்கும். அந்த லேம்டா பிரைமுக்கும் லேம்டாவுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்றதை பார்த்து இந்த டயக்ராம் வச்சு தான் ஷிஃப்ட் எடுக்க முடியும். அதாவது இந்த பிளாட்டில் வந்து ஐதர் நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸில் லேம்டா பிளாட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஆங்கிள் ஸ்கேனிங் ஆங்கிள் பிளாட் பண்ணலாம். ரெண்டும் இந்த டைஃப்ராக்ஷன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ரெண்டு ஈக்குவலண்டாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வந்து ஒய் ஆக்சிஸில் இன்டென்சிட்டி, எக்ஸ் ஆக்சிஸில் இந்த ஸ்கேனிங் ஆங்கிள் ஃபைன் எழுதிருக்க இங்கே தீட்டான்றது ரெண்டும் ஒன்று தான் ஆக்சுவலாக. ஆனால் ரெண்டும் இந்த ஸ்கேட்டரிங் ஆங்கிள்லேருந்து டிஃப்ரெண்ட். இந்த ஸ்கேட்டரிங் ஆங்கிள் இங்கே இருக்கிற தீட்டா ஃபைவ்லேருந்து இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் இருந்தால் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வந்து என்ன பிளாட் பண்ணலான்றதுக்கு ஜென்ரலாக வேவ் லென்த் ஷிஃப்ட்ன்றனால வேவ் லென்த் பிளாட் பண்ணலாம். அந்த வேவ் லென்த் கரஸ்பாண்டிங்காக இங்கே ஆங்கிள் இருக்கும். அந்த ஆங்கிள் தான் இங்கே எழுதிருக்கேன். 1 டிகிரி ஸ்கேன் பண்ணார் ஒரு காம்ப்டன், 630 to 730 எழுதினார். அதான் இங்கே நான் அதுலேருந்து எடுத்த காம்ப்டன் ஷிஃப்ட்டு லாம்டா பிரைம் மைனஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு ப்ரொபோர்ஷனாக வந்தது. அதை எடுத்து பார்த்து இந்த கான்ஸ்டன்ட்டை ஃபிட் பண்ணி அந்த கர்வுக்கு இது வந்து காம்ப்டன் வேவ் லென்த் ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை வச்சு தான் வந்து இது வந்து ஃபோட்டானா நம்ம வந்து கெஸ் பண்ணால் மட்டும்தான் லைட்டை காம்ப்டன் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், காம்ப்டன் ஷிஃப்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸு. இந்த ரிசல்ட்ஸ் அதுதான் நம்ம காட்டுது. ஸோ 1923 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணுறாரு. 1927 அவருக்கு இதுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்டனுக்கு வந்து ஃபிசிக்ஸ் நோபல் ப்ரைஸ் 1927 was given for scattering of X-rays by for experimental verification of Compton effect for studying scattering of X-rays. இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணிட்டார். கிரே அப்படிங்கிறவர் வந்து இதை அப்சர்வ் பண்ணியிருந்தார் காம்ப்டன் எஃபெக்டை. ஆனால் அவர் வந்து வெரிஃபை பண்ணல, எக்ஸ்பெரிமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணல, அப்புறம் தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. காம்ப்டன் என்ன பண்ணுறேன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கரெக்ட் தானு வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி எலாபரேட்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கரெக்டாக ஆமாம் கண்டிப்பாக எக்ஸ்ரேஸ் வந்து எலக்ட்ரானால் ஸ்கேட்டர் ஆகுது,
ஆனால் எக்ஸ்ரேஸ் எலக்ட்ரானால் ஸ்கேட்டர் ஆச்சுன்னா அது வேவாக இருந்தால் அது மாதிரி ஸ்கேட்டரிங் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா வேவாக இருந்தால் இந்த அன்ஸ்கேட்டர் மட்டும்தான் வரும், நேராக வந்து பாருங்க, அது மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் பார்ட்டிக்கலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஃபோட்டானாக எடுத்துக்கிட்டோம்னா, லைட்டை எக்ஸ்ரே இஸ் மேட் அப் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தான் வந்து அது எலக்ட்ரானில் பட்டு ஸ்கேட்டர் ஆகி நம்ம வந்து கொல்யூஷன் ப்ராப்ளமாக அதை கன்சிடர் பண்ணி அதோட எனர்ஜி மொமெண்டத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி ஷிஃப்ட் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. அப்போ கண்டிப்பாக அது வந்து பார்ட்டிக்கலாக இருக்கிறதா முடியுன்றதுனால ஃபோட்டான் தியரி ஆஃப் லைட் ஆர் பார்ட்டிகல் தியரி ஆஃப் லைட்டுக்கு ஒரு வெரி ஸ்ட்ராங் ப்ரூஃபாக அதை கான்ட்ரா எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணனால, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்ததுனால ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு அப்புறமா குவாண்டம் எஃபெக்ட் தான் ஃபோட்டான் தியரி ஆஃப் லைட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரூஃப், ஒரு ஆதாரம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவர் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அதனால தான் குவாண்டம் எஃபெக்ட்ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் எஃபெக்டாக ஃபோட்டான் தியரி ஆஃப் லைட்டில் அது சொல்லப்படுகிறது. இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். மீண்டும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஃபிசிக்ஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.